விடுதலையின் நேரம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்ம மிகுந்த சந்தோஷமாக வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது. அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? நம்ம எதிர்பார்க்கறது உலகத்துல ஒன்னே ஒண்ணு, நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கத்தான் பூமியில ரத்த சிந்தினார். இல்லாவிட்டால் ஏன் ரத்த சிந்தனம் சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகளே, துக்கமுகமாயிராதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் ஏதாயும் ஒன்றை, அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன? சிலுவையில தொங்கும் போது சொன்னார். என்ன சொன்னார்? நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தாகமா இருந்தார்? அதாவது நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்ன வார்த்தையை கேட்கணும், கை கொள்ளணும், அதன்படி நடக்கணும். அதை அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். அதுக்கு தான் தாகமா இருக்கு என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உங்கள் தாகத்தை நிறைவேற்றுவார், உங்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவார், உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார், உங்களுக்கு சமாதானம் அருள்வார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, சரீர சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அவர் பரத்துல இருந்து வரும். அவர் நிச்சயமா நம்மளை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போமா? இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசிக்க கேட்போமா எல்லாரும்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராய் இருக்கிறோம். யார் பாக்கியவான்? வேத வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்ப ஆண்டவர் நமக்கு ரொம்ப ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில உள்ள ஜனங்களுக்கு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை வீண் பண்ணாதபடி வேத வசனத்தை வாசித்து அதை குடும்பமாய் தியானித்து பிறருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க நம்ம இதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்ப பிரச்சனைகள் எதா இருந்தாலும் கர்த்தர் அவைகளை கேட்டு, அவைகளை விசாரித்து, அவர்களை கண்ணோக்கி பார்த்து, அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தேவன் ஈஸியா சரி பண்ணுவார். இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். இது அவரால் எல்லாமே செய்ய முடியும். சத்துரு கொண்டு வருகிற சோதனையா இருந்தாலும், நாம் செய்கிற பாவத்தின் காரணமா இருந்தாலும், வசனத்தை கை கொள்ளாமல் வருகிற தண்டனைகளா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உடைய வசனத்தை கை கொள்ளுவேன், ஆண்டவரே உடைய வேத வசனத்தை வாசிப்பேன், அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். அவர் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். பிசாசு பாருங்க, இவ்வசனத்தை நீ எப்படி கை கொள்ள முடியும்? வேதாகமத்தை எப்படி தினந்தோறும் வாசிக்க முடியும்? நீ எவ்வளவு பிஸியான ஆளு, நீ எவ்வளவு ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்காக இருக்க. உனக்கு ஆகாரம் வேணும், உனக்கு சரீர சுகம் வேணும். நீ என்ன செய்ய வேண்டும்? வெளியே போகக்கூடாது, யாரிடத்திலையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் கொஞ்சம் போன்ல நிறைய பேசிட்டு நம்ம வீட்டை தேடி வந்துருவாங்க. அப்போ அந்த வியாதி நம்ம கூட வீட்டுக்கு வந்துரும்னு சொல்லி பயங்காட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்க வீட்டுக்குள்ளேயே, உங்க அறைக்குள்ளேயே நீங்க இருந்து நீங்கள் குடும்பமாக பைபிள் வாசிக்க வேண்டும், நிறைய ஜெபிக்க வேண்டும். அந்த வேதாகமம் நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். பிசாசு அநேக ஐடியா கொண்டு வருவான். இதெல்லாம் கை கொள்ளக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, நேரம் கிடைக்கும் போது நல்லா என்ன செய்யுங்க, செல்ல பாருங்க, நீங்க நல்ல நேரத்தை கழிங்க அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உலகத்துல வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் நாம் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார வேண்டும். அப்பதான் இந்த பூமியில இருக்கிற எல்லா உபத்திரத்துக்கும் நம்மளை கர்த்தர் விலைக்கு பாதுகாக்க முடியும், ஒரு சாட்சியாக நிறுத்த முடியும்.
பிசாசை வெட்கப்படுத்த முடியும். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராதபடி ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி மணிக்கணக்கில் வீட்டுல ஜெபிக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளாதீர்கள். பரிசுத்த ஆவி உங்க வீடுகளில் பெற்றுக்கொள்ளாதீர்கள். கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் போதே தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஏன் அப்படி யோகாஸ்தலனுக்கு கொடுத்தார்? பரிசுத்த ஆவி தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே. ஏனென்றால் வெளிப்படும் பொழுது உலகம் பாவம், அந்த பாவ காற்று படக்கூடாது. பரிசுத்த ஆவியான ஒரு சரீரத்துக்குள்ள இருந்தார்னா உலகத்தில் உள்ள தீங்குகள் அவர்களை பிடிக்காது, அவர்களை தாக்காது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்று ஞானஸ்தானம் பெற்ற நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். வேதத்தை வாசித்து கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் வைப்பார். கவலைப்படாதீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தாவே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு விசையாய் கூட கர்த்தர்தாமே இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து போட வேண்டுமா துதிக்கிறோம். சரீரத்துக்குள்ள உங்க ரத்தத்தை ஊற்றும், பரிசுத்தாவியை ஊற்றும். ஆண்டவரே, இந்த நாளில வேதத்தை வாசிக்க கூட மனப்பக்குவத்தை தாரும். குடும்பமாய் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே பைபிள் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க பாக்கியவான்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. நீங்க சீக்கிரமாய் வரப்போறீங்க. நம்ம ஆயத்தமாய் இருக்க உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தின் தீங்குகள், உலகத்தின் சாபங்கள், பாவங்கள், உலகத்தின் வியாதிகள் பிள்ளைகளை பிடிக்காதபடி, குடும்பமாய் பிடிக்காதபடி கர்த்தர் தாமே உங்க ரத்த கோட்டைக்குள்ள வைக்க முடியாய் துதிக்கிறோம். உங்க ரத்தத்தை ஊற்ற வேண்டுமாய் துதிக்கிறோம். வீடுகளை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்க கர்த்தாவே. அருமையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலே உங்க ரத்தத்தை ஊற்றுங்க. அவர்கள் சரீரங்களுக்குள்ள உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்க. அவர்கள் இருதய பகுதியில உங்க ரத்தத்தை ஊற்றுங்க. அவர்களுடைய மூளைகள்ல உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்க. கர்த்தருடைய ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரிச்சு ரத்த கோட்டைக்குள்ள ஆத்மா சரீரத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா துதிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள தீங்குகள் படாதபடி, ஆண்டவர் அதை பிடிக்காதபடி, இந்த உலகத்தின் சாபங்கள் பிடிக்காதபடி, ஆண்டவரே சத்ருவினுடைய திட்டங்கள் நிறைவேறாதபடி கர்த்தர் தாமே உடைய வல்லமையை ஊற்றும்படியாய் துதிக்கிறோம் ஐயா. உடைய வல்லமையை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவி இப்போது ஊற்றுங்க. குடும்பம் முழுவதும் நிரப்பப்படட்டும். சிறியோருக்கு பெரியோர் வரைக்கும் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க, குடும்ப ஜெபங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஏசப்பா உங்க ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரியும் ஐயா. ஏவி எழுப்பி ஜனங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை ரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேதவாக்கியம் நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலருக்கு மகிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேரொளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணக்கூடாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவசாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களோடு இருப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெத்லகேமில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நசரேயன் எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூர்ணரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவியை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வார்த்தையினாலே பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை விட்டு போங்கள் என்று பிசாசுக்கு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றை அமர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கலிகூறுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலத்த செய்கைகள் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலோரத்தில் போதகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரமுடையவராய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமைகளாய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளில் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
அக்கினியினால் அபிஷேகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சப்பானிகளை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீர்க்கோவை வியாதியுள்ளவனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குருடனின் கண்களில் உமிழ்ந்து சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூம்பின கையை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறவி குருடனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகியை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை துரத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திமிர்வாதக்காரரை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செவிடர்களை கேட்க வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமையரை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ சமாதானத்தோட போ என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 101 முதல் 200 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம், பிசாசை ஜெயிப்போம். ஆமென். சிறுபெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை ஜூரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையினின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போசிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஜாக்கிரதையா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கட்டவிழ்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல போதகராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கற்பனைகளை கை கொள்ள சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெற்றோரை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறனிடத்தில் அன்பு கூற சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவிலே விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி உற்சாகம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசம் உள்ளவர்களாய் செபியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபத்தில் கேட்பதை பெறுவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கன்னத்தில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதர்களுக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் பாவம் ஒன்றென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவமில்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பழுதற்ற பலியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிவப்பான மேலங்கியை உடுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பல பாடுகள் பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் பாடு அனுபவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் துக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதலால் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் தரித்திரரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5 கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9863527221. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.